நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அலிநகர் தொகுதியில் சமீபத்தில் பாஜகவில் இணைந்து ஒரு பிரபல முகமாக பார்க்கப்பட்ட மைதிலி தாக்கூர் அந்த தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தற்போதைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய அந்த மேஜிக் நம்பரான 122 நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவை 122 இடங்கள் என்ற நிலையில் தற்போது முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் 100 தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மேஜிக் நம்பரை நோக்கி என்டிஏ நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே நேரத்தில் மகா கட்பந்தன் கூட்டணியும் தொடர்ந்து தங்களுக்கான அந்த முன்னிலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஆர்ஜேடி 38 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 8 தொகுதிகளிலும், சிபிஐ எம்எல் 7 தொகுதிகளிலும் முன்னிலையை பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவையான 122 இடங்களை இன்னும் சற்று நேரத்தில் என்டிஏ கூட்டணி நெருங்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். சுவாமிநாதன், 166 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கிறது. 106, 56, 50 சீட்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இனி இது இப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா மணி 9 மணி ஆகுதுங்கும் போது சற்றேறக்குறைய 2 சுற்றுகள் வரையும் எண்ணப்பட்டிருக்கலாம். அப்படி எண்ணப்படுகிற பொழுது இதுக்கு மேலே ஒரு பெரிய வித்தியாசம் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கொஞ்சம் வேண்டுமானால் ஏறலாம் இறங்கலாமே தவிர இது ஏறக்குறைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு வெற்றி, அதற்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு தான் இப்போ வரக்கூடிய இந்த சுற்று முடிவுகள் அடிப்படையில். இல்லை, இனியன் என்ன சொல்றாருன்னா அப்படி முன்முடிவோடு அப்படி அணுகாதீங்க அப்படின்னு கேட்கிறார். இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 சுற்றுகள் வருகிற பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த வித்தியாசம் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறது. நீங்க பக்கத்தில் இருந்துச்சு ஒரு 5 தொகுதி 10 தொகுதி முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அந்த பேச்சு வரலாம். கிட்டத்தட்ட அவர்கள் பெரும்பான்மைக்கு மிக அருகிலேயே போயிட்டாங்க 2 சுற்றுகள் வருகிற பொழுதே. அப்ப அது அப்படியே தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போ உள்ள சூழல்ல இருக்கு. இன்னொன்று இது ஒரு ஓட்டு திருட்டோ மற்ற எந்த விஷயங்களோ பெரிதாக எதிரொலிக்கல அப்படிங்கிறதையும் இது 167 அப்படிங்கிற அந்த நம்பரை ரீச் பண்ணிருக்கோம். இதுல மகா கட்பந்தன் 58 இடங்கள், என்டிஏ கூட்டணி 105 இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது ரியல் டைம்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, கடந்த தேர்தல் முடிவுகளோட அந்த ரியல் டைம் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம மேஜிக் வால் மூலமாக பார்க்கலாம். வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் அபிநயா. ஓச்சு. நன்றி. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அம்சங்களாக பார்க்கப்பட்டது 2 விஷயங்கள். ஒன்று, எஸ்ஐஆருடைய தாக்கம் என்னவாக இருக்கும், அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அந்த இடங்கள்ல அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது. அப்ப இந்த 2 இடங்கள்லயும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல முஸ்லிம் டாமினேட்டட் பகுதிகளாக அறியப்பட்ட அந்த 53 தொகுதிகள், அதாவது அதுல இப்போ வரைக்கும் 36 தொகுதிகளுக்கான நிலவரம் தெரிய வந்திருக்கு. இது என்டிஏவுக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. 18 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் தான் முன்னிலை வகிக்கிறாங்க. அது முந்தைய தேர்தலில் அவங்க பெற்ற தொகுதிகளை விட 4 தொகுதிகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 15 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. இப்போ அந்த 18 19 மாறிடுச்சு. மொத்தம் 53 தொகுதிகளில் இப்போ 38 தொகுதிகளோட நிலவரம் தெரிய வந்திருக்கு. 19 16 என்ற எண்ணிக்கையில இருக்கு. ஆனா இந்த வித்தியாசம் குறைவாக இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இது இஸ்லாமியர்கள் அதிகமான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக அறியப்படுற 53 தொகுதிகளுடைய தற்போதைய நிலவரம். இதுலயே எஸ்ஐஆர் இம்பாக்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளாக அறியப்பட்ட இடங்கள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தமாக எஸ்ஐஆர் இம்பாக்ட் இருப்பதாக அறியப்பட்ட தொகுதிகளில் 44 தொகுதிகளில் என்டிஏ முன்னிலை வகிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 30 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க. அப்போ இந்த எஸ்ஐஆர் இம்பாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேசிய ஜனநாயக கூட்டணி அது பாஜகவுக்கு எதிராக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில இருக்கு. இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜா இருந்தாலும் கூட இந்த தொடக்கத்திலும் இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த எஸ்ஐஆர் இம்பாக்ட் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஜேடியு தான் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 16 தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறாங்க. ஆர்எல்எம் 2 தொகுதிகளிலையும், எல்ஜேபி 1 தொகுதியிலையும், பாஜக 2வது நிலையில தான் இருக்காங்க அப்படின்றத இதுல பார்க்க முடியுது. ஸோ அப்போ பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் ஜேடியுக்கு சாதகமான ஒரு முடிவை அங்க இருக்க வாக்காளர்கள் எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அதே மாதிரி ரீஜன் வைஸா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜன்லையும் முக்கியமாக மித்திலா அதே மாதிரி சீமாஞ்சல் இந்த 2 தொகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மித்திலா ரீஜனை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அமித்ஷா தன்னோட பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது
சீதாவுக்கான ஒரு கோயில் அங்கு கட்டப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இப்போ அந்த இடத்துல என்டிஏக்கு சாதகமான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. மிதிலா ரீஜனை பொறுத்த வரைக்கும் அங்கு இந்துக்களுடைய வாக்குகள், அதே மாதிரி ஜெயின்ஸ் அவங்களோட வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கு. அங்க இஸ்லாமியர்களோட வாக்குகளும் கணிசமாக இருக்கு. அங்க என்டிஏவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கு. பாஜக 11 தொகுதிகளிலையும், ஜேடியு 11 தொகுதிகளிலையும் முன்னிலை வைக்கிறாங்க. எல்ஜேபி ஒரு தொகுதி, ஆர்எல்எம் ஒரு தொகுதியில முன்னிலை வைக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்க 6 தொகுதிகளில் தான் முன்னிலை வைக்கிறாங்க. முந்தைய தேர்தலில் இருந்து 6 தொகுதிகளை இங்க இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்தது முக்கியமான தொகுதி வந்து சீமாஞ்சல் தொகுதி. இஸ்லாமியர்களோட வாக்குகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போ அந்த இடத்துல என்டிஏ 15 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 12 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பால